ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனித குலத்திற்கு போதனைகளாக சொல்லியுள்ளது. இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை, ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி உண்மையான வாழ்வியலில் அவமானப்பட்ட ஒவ்வொரு மனிதனுக்கும் வெகுமானம் உண்டு என்ற ஆன்மீக உண்மையை மதங்களை கடந்து உலக நாடுகளில் உறுதிப்படுத்தி சர்வ மத ஜோதிட மகரிஷி என்று சிங்கப்பூர், மலேசியா, ஸ்ரீலங்கா உட்பட வெளிநாட்டு மக்களாலும் பத்திரிகைகளாலும் பாராட்டு பெற்றதோடு ஜோதிடம், ஆன்மீகம் உள்ளிட்ட துறைகளில் சிறந்த சேவைக்காக மனிதருள் மாணிக்கம், மகாத்மா காந்தி, சாதனை சிகரம் ஆகிய விருதுகளும் பாராட்டுக்களும் பெற்ற சர்வ மத ஜோதிட மகரிஷி ராஜயோகம் டாக்டர் கே ராம் PhD அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குறியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் ராஜயோகம். வணக்கம் சார். ஓம் தத்புருஷாய வித்மகே வக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரசோதயாத். இன்றைய ராஜயோகம் நிகழ்ச்சியின் கேள்வி என்னன்னா, பங்குனி உத்திரத்தன்று குலதெய்வ வழிபாடு செய்தா ரொம்ப சிறப்பான பலன்களை தரும் அப்படின்னு சொல்றாங்களே, இது உண்மையா சார்? கடுமையான பிரச்சனைகளுக்கும் உள்மனதில் இருக்கக்கூடிய உத்வேகமான தீராத பிரச்சனைகளுக்கும் உத்திர நட்சத்திரத்தன்று பண்ணக்கூடிய பிரார்த்தனைகளுக்கு பலன் கிடைக்கக்கூடிய, அதாவது உறுதியான பலன் கிடைக்கக்கூடிய ஒரு விஷயத்தை ஆன்மீக சாஸ்திரம் சொல்லியிருக்கு. மற்ற நாள் மற்ற நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய பிரார்த்தனைகளுக்கும், அதுவே உத்தர நட்சத்திரம் பங்குனி மாதத்தில், அதாவது தமிழ் மாதத்தில் 12 மாதங்களும் உத்தர நட்சத்திரம் வந்திருந்தால் கூட பங்குனி மாதத்தில் வரக்கூடிய உத்தர நட்சத்திரத்தன்று, அதாவது அக்னி பகவானுடைய ஆதிக்கம் ஆரம்பிக்கக்கூடிய அந்த மாதத்தில் இருந்து உத்தரம் நட்சத்திரம் வரக்கூடிய நாட்களில் முருகப்பெருமானுடைய வழிபாடு அல்லது நடைப்பயணம், தீராத பிரச்சனைகளுக்கு கூட தோதான ஒரு நல்ல முடிவு கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை இந்த உத்தர நட்சத்திர வழிபாடு உறுதியாக கொடுக்குது அப்படிங்கிற விஷயத்தை ஆன்மீக சாஸ்திரம் சொல்லியிருக்குது. நடைப்பயணம் எடுக்கிறது, காவடி எடுத்து ஆடி அதன் மூலமாக உங்களுடைய பக்தியை வெளிப்படுத்துறது, மனதின் ஆழத்தில் இருக்கக்கூடிய, நல்லா தெரிஞ்சுக்குங்க, நிறைய வீடுகளில் கணவன் மனைவிக்குள்ளே நிறைய கருத்து வேறுபாடுகள் அல்லது மனைவி மேலே பாசம் இருந்தால் கூட அதை வெளிப்படுத்த முடியாமல் தேவையில்லாத மோசமான பாதகமான சூழ்நிலைகள் இருந்தால் கூட உத்தர நட்சத்திரத்தன்று நீங்கள் அந்த பிரச்சனைகளை நினைத்து ஒரு சில பிரார்த்தனைகளை வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உள் மனதில் உங்கள் மனைவி உங்கள் மேலே இருக்கக்கூடிய பாதகமான எண்ணங்களை தவிர்த்து சாதகமான உங்களுடைய விஷயங்களை நினைச்சு பார்க்கக்கூடிய ஒரு தாத்பரியமான சத்தியத்தை இந்த உத்தர நட்சத்திரம் ஏற்படுத்துது அப்படிங்கிற விஷயத்தை தான் இந்த உத்தர நட்சத்திர வழிபாடு நம்ம எல்லாத்துக்குமே உணர்த்துதுங்க. ஜாதி மத பேதம் இல்லாமல் இது இந்த முருகப்பெருமானுடைய வழிபாடு மட்டும் கிடையாதுங்க. எந்த நட்சத்திரமாக இருந்தாலும், எந்த மதமாக இருந்தாலும், எந்த விதமான பிரார்த்தனையாக இருந்தாலும் உத்தர நட்சத்திரத்தன்று இந்த மாதிரியான பிரார்த்தனைகள் வைத்து கொள்ளும் பொழுது நிச்சயமான ஒரு மேன்மை கிடைச்சிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நம்மளுடைய ஆன்மீக சாஸ்திரம் தெளிவுபட சொல்லி வச்சிருக்கு. பொதுவாகவே சொல்லுவாங்க, அமாவாசை என்று இறந்த நம்முடைய முன்னோர்களுக்கு திதி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதன் தாத்பரியம் என்ன சார்? எதனால் அப்படி நம்ம செய்யணும்? பொதுவாக மற்ற திதிகளை விட அமாவாசை திதிகளிலேயோ அல்லது பௌர்ணமி திதிகளிலேயோ 5 பஞ்சபூதங்களுடைய தாத்பரியமும் தாக்கமும் அதிகமாக இருந்துக்கிட்டு இருக்குது. உதாரணமாக பார்த்தீங்கன்னா, மற்ற நாட்களில் கடல் அலைகள் இருக்கக்கூடிய வேகத்தை விட பௌர்ணமி நாட்களில் கடல் அலைகளுடைய வேகம் அதிகமான சீற்றத்தோடு இருந்துக்கிட்டு இருக்கும். அதே மாதிரி அமாவாசை நாட்களில் பார்த்தீங்கன்னா அமாவாசை அன்று வீசக்கூடிய அந்த காற்று, அமாவாசை அன்று இருக்கக்கூடிய அந்த கடல் அலைகளின் சீற்றம் ஒரு மாற்றமான தோற்றத்தோடு தான் இருந்துக்கிட்டு இருக்கும். இந்த மாதிரியான விஷயங்களை எதற்காக உதாரணமாக சொல்கிறோம் அப்படின்னா, இந்த மாதிரியான திதிகளில் அமாவாசை திதி அல்லது பௌர்ணமி திதிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, முக்கியமாக அமாவாசை திதிகளில் பெரியவர்களுக்கு திதி கொடுக்கக்கூடியது, பெரியவர்களுடைய உங்களுடைய முன்னோர்களுடைய ஆசைகளை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய ஒரு பக்குவத்தை உங்களுடைய மனதால் வளர்த்து கொள்வதற்கெல்லாம் இந்த மாதிரியான அமாவாசை திதிகளில் திதி கொடுக்கறது, தர்ப்பணம் கொடுக்கறது அல்லது பிரார்த்தனை பண்ணுறது சிறப்பானதாக எதனால் சொல்லிக்குதுன்னு கேட்டிங்கன்னா, பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நன்மையான விஷயங்களை விட
ஈரேல் உலகத்தில் இருக்கக்கூடிய அத்துணை விஷயங்களையும் அனுமானமாக கொண்டாந்து சேர்க்கக்கூடிய மிகப்பெரிய திதியாக அமாவாசை திதி இருந்துகிட்டு இருக்குது. இந்த அமாவாசை திதிகளில் வந்து முன்னோர்களுடைய சாபங்கள் விலகக்கூடிய ஒரு தாத்பரியம், அதே மாதிரி முன்னோர்களுடைய வாழ்த்துக்கள் வந்து அதிகபட்சமாக உங்களை சாரக்கூடிய ஒரு தாத்பரியம். இந்த அமாவாசை திதிகளில் முன்னோர்களை நினச்சி நீங்கள் ஏதாவது ஒரு முடிவெடுத்தால் அந்த முடிவிலிருந்து மாறாத ஒரு நிலைப்பாடான தன்மையை கொடுக்கக்கூடிய முக்கியமான திதியாகவும் இருந்துக்கிட்டு இருக்குது. நிறைய பேர் இன்றைக்கி வீடுகளில் வந்து பார்த்திங்கன்னா ஆகாத பழக்க வழக்கங்களை எல்லாம் நிறைய வச்சுக்கிட்டு இருப்பாங்க. இந்த ஆகாத பழக்க வழக்கங்கள் அல்லது சிறு சிறு கெட்ட பழக்கங்களை வந்து நீங்கள் விருப்பப்பட்டு கூட அதை வந்து அவாய்ட் பண்ண முடியல, வெளியேற்ற முடியல அப்படின்னா அமாவாசை திதி அன்று உங்களுடைய முன்னோர்களை நினச்சி இந்த ஒரு பழக்கமாவது இந்த அமாவாசை திதியில் அல்லது இந்த வருஷத்தில் உங்களை விட்டு பிரியணும்னு நினச்சி நீங்கள் பிரார்த்தனை பண்ணீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களையும் அறியாமல் அந்த பழக்கம் வேரோடு விட்டொழிக்கக்கூடிய ஒரு தன்மையை இந்த மாதிரியான அமாவாசை திதிகள் கொடுக்குது அப்படிங்கிற விஷயத்தை தான் நமது முன்னோர்களுக்கு மட்டுமல்ல நம்மளுடைய சாஸ்திரம் தெளிவாக நமக்கு சொல்லி வச்சிருக்கு. வைரம் அப்படின்னாலே எல்லாருக்குமே மனசுல ஒரு ஆசை இருக்கும் இல்லையா? இந்த வைரக்கல்லை எப்படி தேர்ந்தெடுக்கணும் சார்? அதுல ஏதாவது தோஷமுடைய கல், தோஷம் இல்லாத கல், இந்த மாதிரி ஏதாவது கிளாசிஃபிகேஷன்ஸ் இருக்கா? அதை எப்படி செலக்ட் பண்ணுறது நம்ம? வைரம் அப்படிங்கிறத வந்து நீங்கள் தேர்ந்தெடுக்கிறது அப்படிங்கிறத விட இந்த வைர விஷயங்களில் வந்து அதற்குன்னு தொழில் கற்றுக்கிட்ட ஒரு சில நபர்கள் மூலமாக தான் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். உங்களுக்கு மேலோட்டமாக வைரத்தை பற்றி தெரியணும் அப்படின்னா சாதாரணமாக வைரக்கல்லை எடுத்து பார்க்கும் பொழுது அந்த வைரக்கல்லை டைமண்டில் வந்து கரும் புள்ளிகள் இல்லாமல் இருக்கக்கூடிய கல் வந்து சுத்தமான கல்லாக சாஸ்திரம் சொல்லியிருக்கு. எந்த இடத்துலையும் நீங்கள் லென்ஸ் வச்சு பார்த்தால் கூட அந்த இடத்துல அந்த டைமண்டில் வந்து சிறு டைமண்டாக இருந்தால் கூட அதில் எல்லளவு கூட உங்களுக்கு அந்த கரும்புள்ளி இல்லாத ஒரு வைரத்தை டைமண்டை தேர்ந்தெடுப்பது சிறப்பானதாக இருந்துகிட்டு இருக்குது. இது எந்த அளவுக்கு ஒரு வைரத்தை தேர்ந்தெடுக்கிறதுக்கு, ஆனால் இந்த வைரத்தை அணிகிறதுக்கு அப்படிங்கிறது வந்து சாஸ்திரம் பேசுது. அந்த இடத்துல சாஸ்திரம் அப்படிங்கிறது வந்து யார் ஒருவர் ஜாதகத்தில் சுக்கிர பகவான் ரிஷப ராசியிலேயோ அல்லது துலா ராசியிலேயோ அல்லது மீன ராசியிலேயோ இருக்குதோ அவங்க வந்து தாராளமாக இந்த மாதிரியான வைரத்தை டைமண்டை வந்து உபயோகப்படுத்தலாம். அல்லது இதே மாதிரி சுக்கிர பகவான் வந்து குருவோட சேர்ந்து இருந்ததுனாலோ அல்லது இதே சுக்கிர பகவான் நட்பு வீடுகள் இருந்ததுனாலோ அவங்க தாராளமாக வைரத்தை உபயோகப்படுத்தலாம். அதுவே இதே சுக்கிர பகவான் கன்னி ராசியில் இருந்தது அப்படின்னா ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் வைரத்தை வந்து அணிவதை தவிர்த்துக்கணுங்க. டைமண்ட் எல்லோரும் உபயோகப்படுத்தலாம் அப்படிங்கிற அந்த யதார்த்தத்திலிருந்து விலகி கண்டிப்பாக சுக்கிர பகவான் உங்களுடைய ஜாதகத்தில் சுக்கிர பகவான் கன்னி ராசியில் இருந்தது அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் வைரத்தை உபயோகப்படுத்துவதற்கு ஒரு சில விதிமுறைகளை எடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும். கடந்த காலங்களில் கூட வந்து பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியில் வந்து வைரத்தை வந்து சொந்த வியாபாரமாக வச்சுக்கிட்டு இருக்கிற குடும்பத்தில் இந்த மாதிரியான கன்னி ராசியில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் கன்னி ராசியில் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி வைரத்தை அணியும் பொழுது தேவையில்லாத குழப்பங்களும், எவ்வளவுதான் வைர வியாபாரியாக பல கோடிகளுக்கு அதிபதியாக இருந்தால் கூட தன்னுடைய குடும்பம் வந்து சின்ன பின்னமாகக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை இதே வைரம் கொடுத்துருக்குது அப்படிங்கிற விஷயத்தையும் நாம் தெரிஞ்சுக்கணும். ரத்தினம் அப்படிங்கிறது வந்து சாதாரண விஷயம் இல்லைங்க. ஆனால் இந்த ரத்தினத்தை உபயோகப்படுத்தக்கூடிய விஷயங்கள் வந்து சாஸ்திரத்தோடு சம்பந்தப்பட்ட விஷயம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் எல்லோருமே இந்த நேரத்தில் புரிஞ்சுக்கணும். திறமைகள் இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா? விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா? முயற்சிகள் செய்தும் உரிய முன்னேற்றம் கிடைக்கவில்லையா? கன்னியரே, உங்களுக்கு களஸ்திரம் அமையவில்லையா? மங்கையர் சிலருக்கு மகப்பேறு கிடைக்கவில்லையா? மந்திரமும் எந்திரமும் மாற்றத்தை கொடுக்கவில்லையா? நவரத்தினமும் பெயர் மாற்றமும் நன்மையே செய்யவில்லையா? திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களுக்கு விருப்பங்கள் இருந்தும் சரியான விவரங்கள் கிடைக்கவில்லையா? விடியல் வந்துவிட்டது, வீண் கவலை வேண்டாம். நீங்கள் வழிபட்ட தெய்வம் ஒருபோதும் உங்களை கைவிடவில்லை. ஆம், உங்களுடைய குலதெய்வ அருளால் விரக்தியில் உள்ளவர்களுக்கும் விடியல் ஏற்படுத்திய சர்வமத ஜோதிட மகரிஷி ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் சாணத்திற்கும் மெய்ஞானத்திற்கும் உள்ள தாத்பரியங்களை விஞ்ஞானத்தோடு விளக்கப்படுத்தி உலக அரங்கில் ஜோதிடத்தை தெளிவுபடுத்தியவர். ஜோதிடம், ஆன்மீகம் உள்ளிட்ட துறைகளில் சிறந்த சேவைக்காக மனிதருள் மாணிக்கம், மகாத்மா காந்தி, சாதனை சிகரம் ஆகிய விருதுகளும் பாராட்டுக்களும் பெற்றதோடு இறையருளும் நவக்கிரக நல்லாசியும் நல்லோர்களின் வாழ்த்துக்களும் கிடைக்கப் பெற்ற சர்வமத ஜோதிட மகரிஷி
ராஜயோகம் டாக்டர் கே ராம் PhD அவர்களை சந்திக்க நீங்கள் முன்பதிவு செய்ய வேண்டிய அலைபேசி எண்கள் 9940431377 மற்றும் 9677276129. தொலைபேசி எண் 044248491187. சிங்கப்பூர், மலேசியா, ஸ்ரீலங்கா மற்றும் வெளிநாடுகளில் உள்ளவர்கள் தொடர்பு கொள்ள +91 99529 9118. இமெயில், வெப்சைட். என்னன்னா, நவரத்தினங்கள் பதித்த மோதிரம் இந்த மாதிரியான விஷயங்களை யார் வேணாலும் அணிந்து கொள்ளலாமா, இல்ல சிலர் இதை அணியக்கூடாது அப்படிங்கிற ஒரு கட்டுப்பாடு ஏதாவது இருக்கா சார்? பொதுவாக நவ ரத்தினம் என்று சொல்லக்கூடிய 9 கிரகங்களுக்கு உண்டான சாதக ரத்தினத்தை எல்லோருமே உபயோகப்படுத்தலாமான்னு பார்த்தீங்கன்னா, யார் ஒருவர் ஜாதகத்தில் ஏதாவது ஒரு கிரகம் நீச்சமடைந்தது அப்படின்னா, உதாரணமாக பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாய் பகவான் கடகராசியில் உள்ளவங்க, அல்லது அதற்கடுத்து இருக்கக்கூடிய அதாவது சுக்கிர பகவான் கன்னிராசியில் உள்ளவங்க, அதே மாதிரி புதன் பகவான் மீன ராசியில் உள்ளவங்க, அதே மாதிரி சந்திர பகவான் விருச்சிக ராசியில் உள்ளவங்க, அதே மாதிரி அதற்கடுத்து சூரிய பகவான் துலாராசியில் உள்ளவங்க, இந்த மாதிரி உள்ளவங்கெல்லாம் நவரத்னத்தை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்கிறத விட, நவரத்னத்தை பயன்படுத்தும் பொழுது எந்தெந்த கிரகங்கள் நீச்சமாகி இருந்துட்டு இருக்குதோ அந்த நீச்சமான கிரகங்களுக்கு உண்டான மந்திரங்களையும் நீச்சமான கிரகங்களுக்கு உண்டான அதிதேவதையுடைய மந்திரத்தையும் முறைப்படியாக உச்சாரணம் பண்ணணும். பகல் நேரங்களில் அந்த கிரக நவ கிரகங்களினுடைய மந்திரங்களையும், இரவு நேரங்களில் நவகிரக அதிதேவதையுடைய மந்திரத்தையும் விருட்ச பரிகாரத்தோடு உச்சாடனம் பண்ணி, அதற்கப்புறம் தோஷ நிவர்த்தி ஆனதுக்கப்புறம் பிரசன்னம் பார்த்து அதற்கடுத்து நவரத்னம் உபயோகப்படுத்தினீங்க அப்படின்னா நிச்சயமாக இந்த உலகத்தில் நவ கோள்களுடைய நல்ல தாத்பரியங்களை மட்டுமே எடுத்து தொடுத்த வெற்றியை நீங்கள் அடையக்கூடிய பாக்கியத்தை அடைய முடியும். நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, எல்லா கிரகத்துடைய அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிற ஆர்வ மிகுதியில் ஏதோ ஒரு நேரத்தில் எல்லா கிரக ரத்னத்தையும் வாங்கி நம்ம செஞ்சு அதாவது உபயோகப்படுத்திக்கிறோம். அப்படி உபயோகப்படுத்துறதை விட சாஸ்திர முறைப்படி சங்கேதமான மந்திரங்களை உபயோகப்படுத்தி, அதிதேவத மந்திரங்களையும் அர்த்த ஜாமத்தில் உபயோகப்படுத்தி இந்த மாதிரியான நவரத்னங்களை உபயோகப்படுத்தணும் அப்படின்னா, அந்த காலத்தில் ராஜாக்கள் எப்படி தொடர்ந்து நவரத்னங்களை அணிஞ்சு பெரிய பெரிய வெற்றிகளையும் தொடர்ந்து தலைமுறையாக மேன்மைகளையும் பிரபல்யங்களையும் அடைஞ்சாங்களோ, அதே பிரபல்யங்களையும் மேன்மைகளையும் உங்களுடைய ஜாதகப்படி உண்டான நன்மைகளை நிச்சயமாக அடைய முடியும் அப்படிங்கிற விஷயத்தை ரத்ன சாஸ்திரம் சொல்லியிருக்கு. நம்ம நிறைய பேர் ரத்ன சாஸ்திரம் முறைப்படி இல்லாமல் பொதுவாக ரத்னம் நினச்சாலே ஏதோ ஒரு இடத்துல வாங்கி போட்டுக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையை தவிர்த்து இந்த மாதிரியான முறைப்படியான விஷயங்களை நெறிமுறைப்படுத்தும் பொழுது கண்டிப்பாக மேன்மையான வாழ்வுகளை இந்த வையகத்தில் வாழக்கூடிய சந்தர்ப்பம் அனைவருக்கும் கிடைக்குது அப்படிங்கிற விஷயத்தை உணர்ந்துக்கலாம். விருட்ச பூஜை அல்லது விருட்ச பரிகாரம்னா என்ன சார்? ஒரு மரத்தை நட்டு வைக்கிறதுனாலையோ அல்லது அந்த மரத்திற்கு பூஜை பரிகாரங்கள் செய்யறதுனாலையோ நம்முடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் எப்படி ஏற்படும்? நிச்சயமான ஒரு அச்சாரத்தை விருட்ச பரிகாரம் யாராக இருந்தாலும் விதிவிலக்கு இல்லாமல் கொடுத்துட்டு போயிருக்குது. உதாரணமாக பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே யாராக இருந்தாலும் வீட்டில் ஒரு வேப்ப மரம் வச்சுக்கலான்னு சொல்லுவாங்க, அல்லது கிராமப்புறங்களில் இன்றைக்கும் சொல்லுவாங்க வீடுன்னு ஒன்று இருந்தது அப்படின்னா ஒரு வாழை மரமாவது வச்சுருக்கணும்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரியான விஷயங்களை எதற்காக சொல்லியிருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த விருட்ச பரிகாரம் அப்படிங்கிறது அதாவது தொடர்ந்து வருஷம் முழுவதும் இருக்கக்கூடிய ராசி, நட்சத்திரம், நாளிகை, லக்னம் இந்த மாதிரியான விஷயங்களில் நீங்கள் நீங்கள் ஜனனமாகும் பொழுது இருக்கக்கூடிய நட்சத்திரம், நாளிகை, கரணம், திதி, யோகம் இந்த மாதிரியான விஷயங்களை இந்த பிரபஞ்ச கதின்னு சொல்லுவாங்க இல்லையா, விதி மதி கதி அப்படிங்கிற விதிகளில் இருந்து பிரபஞ்ச கதி அப்படிங்கிற ஒரு நிலைமையில் இருக்கக்கூடிய அந்த பிரபஞ்ச கதி, இந்த பிரபஞ்ச கதி அப்படிங்கிறது நிறைய பேர்த்துக்கு புரியாமல் இருக்கலாங்க. இந்த உதாரணமாக இந்த நிகழ்ச்சி ஒளிபரப்பாகிட்டு இருக்கும்போது நிறைய பேர் தூங்கிட்டு இருக்கலாம், நிறைய பேர் இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கலாம், நிறைய பேர் ஏங்கிக்கிட்டு இருக்கலாம், நிறைய பேர் ஏக்கப்பட்டு இருக்கலாம், இன்னும் சில பேர் இந்த உலக வாழ்க்கையே வேண்டாங்கிற ஒரு முடிவில் இருந்துகிட்டு இருக்கலாம். இந்த மாதிரி பல்வேறு கதிகளில் இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்ச கதியில் நீங்கள் எந்த கதி அதிகமாக இருக்கும்பொழுது ஜனனமானீங்களோ அந்த கதியை உள்வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அற்புதம் விருட்ச பரிகாரம் ஒன்றுக்கு மட்டும்தான் இருந்துகிட்டு இருக்குது. அதாவது பூமிக்கடியில் வேரூன்றி தலைக்கக்கூடிய அந்த விருட்சத்திற்கு உங்களுடைய ஜாதகப்படி முக்கியமான திதிகளில் பண்ணக்கூடிய பூஜைகளும் புனஸ்காரங்களும் நிச்சயமாக இந்த உலகத்தில் எந்த சக்தியாலும் தடுக்க முடியாத மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும்
உலகத்தில் எதிராளிகளுக்கு உங்களுடைய அதாவது சிம்ம சொப்பனமாக திகழக்கூடிய உங்களுடைய தோற்றத்தையும் அழிக்கக்கூடிய மிகப்பெரிய வல்லமை யாருக்கு இருக்குது அப்படின்னா இந்த மாதிரியான விருட்ச பரிகாரத்துக்கு இருந்துகிட்டு இருக்குது. இந்த விருட்ச பரிகாரம் பண்ணும் பொழுது உங்களுடைய எவ்வளவோ இஷ்ட தெய்வங்களும் எவ்வளவோ கஷ்ட தெய்வங்களும் எவ்வளவோ உலகத்தில் வந்து மதம் மாறக்கூடிய தெய்வங்கள் இருந்தால் கூட உங்களுடைய வம்சாவளி தெய்வமாக விளங்கக்கூடிய குல தெய்வத்தினுடைய முக்கியமான அனுகிரகத்தை சேதாரமில்லாமல் ஆதாரமாக வழங்கக்கூடிய அற்புத பரிகாரமாக இந்த விருட்ச பரிகாரம் இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நம்மளுடைய விருட்ச பரிகார சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்கு. நீங்கள் எந்த தேதியில் பிறந்தவராக இருந்தாலும், எந்த ராசியில் பிறந்தவராக இருந்தாலும், எந்த நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தாலும், எந்த லக்னத்தில் பிறந்தவராக இருந்தாலும், ஏன் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும், நல்ல நேரமும் நன்மையான காலமும் ஜாதகத்தில் இருப்பது சத்தியமான உண்மை. ஆம், பிரபஞ்சத்தில் உங்களுக்காக விதிக்கப்பட்டுள்ள சுப பாக்கியங்களை உங்களுடைய ஜாதகம், கைரேகை, எண் கணிதம், பிறந்த தேதி மற்றும் பிரசன்ன சாஸ்திரப்படி ஆய்வு செய்து கடவுளின் பேரருளால் கரு உருவான கால ஜோதிடத்தை கண்டுணர்ந்து அஸ்ட்ரோபயோரித சூட்சுமப்படி அதிர்ஷ்ட தேவதைகளின் அனுக்கிரகத்தோடு குலதெய்வ பூஜையும் நவக்கிரக ஆசியும் பஞ்சபூத பாக்கியமும் ஆதிக்கமாக பெற்ற அதிர்ஷ்ட ரத்தினத்தை ஆன்மீகத்தோடு வழங்கும் ஒரே ஸ்தாபனம் எஸ்ஆர்ஜே ஜெம்ஸ் ஜுவல்லர்ஸ். விஞ்ஞானத்திற்கும் மெய்ஞானத்திற்கும் விளக்கம் கொடுத்து ஜோதிடம், ஆன்மீகம் உள்ளிட்ட துறைகளில் சிறந்த சேவைக்காக மனிதருள் மாணிக்கம், மகாத்மா காந்தி, சாதனை சிகரம் ஆகிய விருதுகளும் பாராட்டுக்களும் பெற்ற சர்வமத ஜோதிட மகரிஷி ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்களின் மேற்பார்வையில் இயங்குகிறது. திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற எஸ்ஆர்ஜே ஜெம்ஸ் ஜுவல்லர்ஸ், எண் 139, பன்னா பிளாசா, ஆற்காடு ரோடு, கோடம்பாக்கம், சென்னை 6,24,000. அலைபேசி எண்கள் 9940431377, 9677276129. தொலைபேசி எண் 0424849187. சிங்கப்பூர், மலேசியா, ஸ்ரீலங்கா மற்றும் வெளிநாடுகளில் உள்ளவர்கள் தொடர்பு கொள்ள +91 99529 9118. இமெயில் srjgem@gmail.com. வெப்சைட் www.srjgemsastronumero.com. எண் கணிதத்தின் வாயிலாக ஒரு மனிதரின் பெயரை மாற்றி அமைப்பதன் மூலம் அவனுடைய வாழ்க்கையில நல்ல பல மாற்றங்களை கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்றாங்க. சாதாரண ஒரு எழுத்துக்களை மாற்றி அமைத்தால் அப்படிப்பட்ட மாற்றங்கள் எவ்வாறு வரும் சார்? பொதுவாக எண் கணித முறைப்படி ஒரு சில எழுத்துக்களை மாற்றி அமைக்கிறது அல்லது உங்களுடைய பெயரில் ஒரு சில எழுத்துக்களை சேர்த்து கொள்வது சிறப்பான விஷயமாக இருக்கிறதாக சாஸ்திரம் கொடுத்திருந்தாலும், அதாவது உங்களுடைய ஜாதகத்தை சாராத எந்த ஒரு எண்கணிதமும் உங்களுக்கு பலன் கொடுக்கறதில்லை அப்படிங்கிற விஷயத்தை இந்த அடிப்படையை நம்ம புரிஞ்சுக்கணும். அதாவது உங்களுடைய பெயரை வேணால் நீங்கள் மாற்றிக்கலாம். அதாவது ஒரு லெட்டரை சேர்த்திக்கிறது அல்லது இன்னொரு லெட்டரை குறைச்சிக்கிறதுக்கு. இப்போ வசந்தி அப்படிங்கிறதுக்கு VA அப்படின்னு வருதுன்னு வைங்களேன், இது AA போட்டுக்கிறது. இதுவெல்லாம் உங்களுடைய எண்ணப்படி போட்டுக்கலாங்க. இந்த மாதிரி எழுத்துக்களை வேணால் மாற்றிக்கலாமே தவிர்த்து உங்களுடைய ஜனன காலத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை யாராலும் மாற்ற முடியாது, நீங்களும் மாற்ற முடியாது, நீங்கள் வழிபட தெய்வமும் மாற்ற முடியாது. அதாவது நவ கிரகத்தினுடைய நிலைகளை எந்த ஒரு சக்தியாலும் மாற்ற முடியாது அப்படிங்கிற ஒரு யதார்த்தத்தை நாம் எல்லோரும் புரிஞ்சுக்கணும். அப்படி இருக்கும் பொழுது இந்த பெயர் மாற்றம் நம்ம எடுத்துக்கலாமான்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே எல்லோராலும் பெயர் மாற்றம் செய்யக்கூடாதுங்க. நல்ல நாள் பார்த்து, நட்சத்திரம் பார்த்து, திதி பார்த்து, கரணம் பார்த்து வாழ்ந்து முடிந்த பெரியோர்களால் உங்களுடைய வம்சாவளி தெய்வமாகிய குலதெய்வத்து கோயிலில் உங்களை படுக்க வச்சு அந்த நாளில் நல்ல நாள் பார்த்து ஓதக்கூடிய அந்த பெயருடைய உச்சரிப்பை நினச்ச நேரத்தில் நீங்கள் மாற்றக்கூடாது அப்படிங்கிற ஒரு உண்மையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த பிரபஞ்சத்தில் உங்களுடைய குலதெய்வத்துக்கு முன்னாடி உங்களை படுக்க வச்சு உங்களுடைய பெயர் ஏதோ ஒரு பெயரை எந்த நாளில் உச்சரிக்கிறாங்களோ அந்த நாள்லேயே இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அத்தனை சப்த ஒளிகளிலையும் உங்களுடைய பெயர் கலந்துருது.
சாதாரணமாக ஒரு மலைப்பகுதியில் நின்று ஒரு வார்த்தையை உச்சரிச்சிங்க அப்படின்னா அந்த வார்த்தை 3 முறை மறுமுறை உச்சரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு நீங்கள் எல்லோரும் உணர முடியும். அதுவே உங்களுடைய குலதெய்வத்து கோயிலில் வாழ்ந்து முடிந்த பெரியோர்களால், அதாவது இந்த உலகத்தில் எவ்வளவோ கஷ்ட நஷ்டங்களை பார்த்து பழகி அனுபவப்பட்டு வாழ்ந்து முடிந்த அந்த பெரியோர்கள், அதாவது கொள்ளு தாத்தா கொள்ளு பாட்டி போன்ற பெரியோர்களால் உங்களுடைய அக்கறையால் அதிகமாக விரதம் இருந்து அந்த பேர் வைக்கிறாங்க இல்லையா, அப்படி அந்த பேர் குலதெய்வத்து கோயிலில் ஓதும் பொழுது அந்த உச்சரிக்கும் பொழுது அந்த நந்தாதெய்வத்தில் உங்களுடைய பெயர் ஒளிப்பட்டு இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய 7 சக்திகளிலும் உங்களுடைய ஒளி, அதாவது பெயருடைய ஒளி கலந்துக்குது அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்படி வைக்கப்பட்ட அந்த பெயரை நினைச்ச நேரம் மாற்றக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் இதே பெயர் சாஸ்திரம் சொல்லியிருக்குதுங்கிற விஷயத்தை இந்த நிகழ்ச்சி மூலமாக தெரியப்படுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். அதிர்ஷ்டக்கள் அல்லது ராசிக்கல் அதை மோதிரமா அணியும் பொழுது எந்த மாதிரியான மாற்றங்களை நம் வாழ்வில் ஏற்படுத்தும்? மாற்றங்களை உண்மையாவே நமக்கு தருமா? ஏன்னா ஒரு சின்ன கல் எப்படி நம்ம வாழ்க்கையே மாற்றி போட முடியும்? அதாவது கேள்வியும் உங்கள்கிட்ட வந்திருக்கு, பதிலும் உங்கள்கிட்டருந்தே வந்திருக்கு. சாதாரண ஒரு சின்ன கல் எந்த அளவுக்கு மாற்றத்தை கொடுக்க முடியுங்கிற ஒரு கேள்வியும் அதில் இருந்துகிட்டு இருக்குது. அதுலேயே பதிலும் நம்ம நிகழ்ச்சியில், ராஜயோகம் நிகழ்ச்சியில் தொடர்ந்து நம்ம சொல்லிட்டு இருக்கிற விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, எந்த ஒரு கல்லுமே அதிர்ஷ்டக்கல்லாக நீங்கள் எடுத்துக்கக்கூடாதுங்க. அதாவது ராசிக்கல்லாக இருந்தாலும் சரி, அல்லது உங்களுடைய ஜாதகப்படி இருக்கக்கூடிய கிரகத்துக்கு தகுந்த கல்லாக இருந்தாலும் சரி, எல்லாமே சாதாரண கல் தான். கோயிலில் இருக்கக்கூடிய விக்கிரகம் கூட சாதாரணமாக இருக்கும்போது அது கல்லாத்தான் இருந்துகிட்டு இருக்குது. ஆனால் அதே அந்த கல் முறைப்படி விக்கிரகமாக வடிவமைச்சு அதற்குண்டான 6 வேளை பூஜைகளை முறையாக செய்யும் பொழுது தான் அதுக்கு விக்கிரகம் அப்படிங்கிற ஒரு பெயர் எடுத்து அதற்கு ஒரு அற்புத சக்தி கிடைக்குது. அதே மாதிரி தான் எந்த ஒரு கல்லாக இருந்தாலும் அது சாதாரண கல் தான். ஆனால் அந்த கல்லை உங்களுடைய ஜனனகால ஜாதகப்படி பண்ண வேண்டிய முறையான பூஜை புனஸ்காரங்களை முக்கிய திதிகளில் விருட்ச பரிகாரத்தோடு பண்ணும் பொழுது நிச்சயமாக அது அதிர்ஷ்டக்கல்லாக மாறுது. எந்த அளவுக்கு அதிர்ஷ்டம்? பொதுவாக ஒரு பவளம் போட்டால் அதிர்ஷ்டம் வந்துடுது அப்படிங்கிற மாதிரியோ, அல்லது மரகத பச்சை போட்டுக்கிட்டால் தொழிலில் அதிர்ஷ்டம் வந்துடும் அப்படிங்கிறது கிடையாதுங்க. உங்களுடைய ஜாதகப்படி உங்களுடைய தொழில் ஸ்தானம் எந்த அளவுக்கு இருந்துக்கிட்டு இருக்குதோ அந்த ஸ்தானத்துக்கு உண்டான பலாபலன்களை வழங்கக்கூடிய ஒரு அமைப்பு அந்த மரகத பச்சைக்கு கிடைச்சிருது. எப்போ? இந்த மாதிரியான முறையான பூஜை புனஸ்காரம் பண்ணும் பொழுது. அப்போது இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய நல்ல விதமான தாத்பரியங்களை வாங்கி கொடுக்கக்கூடிய உள்வாங்கி கொடுக்கக்கூடிய தன்மை இந்த கல்லு கிடைச்சிருது. எப்போ? இந்த மாதிரியான பூஜை புனஸ்காரங்கள் பண்ணும் பொழுது. சாதாரணமாக எங்கேயோ ஒருவர் பேசக்கூடிய பேச்சு நமக்கு இங்கே உள்வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு ரேடியோவில் டிரான்ஸ்லேஷனில் கேட்குறோம் இல்லைங்களா, அதே மாதிரி எங்கேயோ இருக்கக்கூடிய ஒரு ஒளிகளை இங்கே உள்வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு கருவியாக ரேடியோ இருந்துகிட்டு இருக்குது. எதனால்? அந்த ரேடியோவுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சிறு கருவி, அந்த மேக்னெட் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய மற்ற ஒளிகளை தவிர்த்துட்டு நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் ஈர்த்து கொடுக்குது. அதே மாதிரி எந்த ஒரு முத்தாக இருந்தாலும், பவளமாக இருந்தாலும், மரகத பச்சையாக இருந்தாலும் உங்கள் ஜாதகப்படி உண்டான பூஜைகளை பண்ணும் பொழுது இதே பிரபஞ்சத்தில் நீங்கள் ஜனனமாகும் போது எந்த மாதிரியான விதியை வாங்கி வந்திருக்கீங்களோ அந்த விதியை அடிப்படையாக உங்களுக்கு உள்வாங்கி கொடுக்கக்கூடிய அதிர்ஷ்ட ரத்தினமாக எப்போ மாறுதுன்னா இந்த மாதிரி பூஜை புனஸ்காரம் பண்ணும் பொழுது தான். மற்றபடி வெறுமனே கல் கடையில் இருக்கும்போது அது கல்லு தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த நேரத்தில் நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம சொல்ல கடமைப்பட்டோம். ஒரு மனிதனுக்கு கைரேகை பார்த்து பல விஷயங்களை சொல்கிறோம். இப்போ பிறக்கும் பொழுது இருக்கக்கூடிய கைரேகை அதே மாதிரி தான் வளர்ந்த பின்பும் இருக்குமா, அல்லது அந்த ரேகையில் ஏதாவது மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கா? பொதுவாக ஒரு மனிதனுடைய நிகழ்காலத்தையும் எதிர்காலத்தையும் சிறந்த முறையில் எடுத்துக்காட்டக்கூடிய விஷயமாக ஜோதிட சாஸ்திரமும் கைரேக சாஸ்திரமும் இருந்துகிட்டு இருக்கு. இதில் கைரேக சாஸ்திரப்படி பொதுவாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு மனிதனுடைய ஆயுள் காலத்தை தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாமல் அவருடைய பிற்கால வாழ்க்கையில், அதாவது திடீர் அதிர்ஷ்டம் வந்ததுனாலோ அல்லது திடீர் தனம் சேர்ந்ததுனாலோ திடீர் பிரபலியம் அமைஞ்சதுனாலோ அப்போ புதிதாக ஒரு ரேகை உருவாகுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் சந்தேகமும் நிறைய பேர் இருந்துகிட்டு இருக்குது. அதாவது உங்களுடைய கையில் நீங்கள் ஜனனமாகும் போது எந்த மாதிரியான ரேகை அமைப்புகள் இருந்துகிட்டு இருக்குதோ அதே ரேகை தான் இருந்துகிட்டு இருக்குமே தவிர்த்து எக்காரணத்தை கொண்டும் ரேகைகள் மாறுவது கிடையாது. இருந்தாலும் மனித வாழ்க்கையில் மாற்றம் எப்படி ஏற்படுதுன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு 35 வயசில் தனம் சேரக்கூடிய அமைப்பு இருந்தது அப்படின்னா சின்ன வயசில் சிறு புள்ளியாக இருக்கக்கூடிய அந்த தன ரேகை சம்பந்தம் இல்லாமல் 34 வயசு 35 வயசு வரும்பொழுது ஒரு நேர்கோடு, அதாவது கத்தியில் கீறி விட்ட மாதிரி ஒரு கோடாக போயிட்டு இருக்கும். இல்லாத ஒரு ரேகை புதிதாக உதயமாகாது. அதே மாதிரி உங்களுடைய ஜாதகத்தில் உங்களுக்கு பிரபல்ய யோகம் இந்த வயசில் அமையணும் அப்படி இருந்ததுன்னா அந்த ரேகைப்படி பார்த்தீங்கன்னா பிரபல்ய ரேகை கரெக்டாக அந்த குருவரில் வந்துக்கிட்டு இருக்கும். நிறைய பேர் இன்றைக்கும் பாருங்கள், வாழ்க்கையில் ஏதாவது சாதனை பண்ணணும் அல்லது திடீர்னு தனம் சேரணும் அப்படிங்கிற ஆர்வம் அதிகமாக உள்ளவங்கெல்லாம் தன்னுடைய உள்ளங்கையை அடிக்கடி பார்த்துக்குவாங்க.
தன் உள்ளங்கையில் இருக்கக்கூடிய ஒரு ரேகை வந்து தனமேட்டில் போச்சுனாலோ அல்லது குரு விரலுக்கும் நடுவிரலுக்கும் இடையில ஒரு ரேகை போச்சு அப்படின்னா பெரிய செல்வந்தர் ஆயிடலாமா, இது உண்மையா அப்படின்னு நிறைய பேர் ஏக்கப்பட்டு கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. அதாவது இல்லாத ஒரு ரேகை வரப்போறது கிடையாதுங்க. 2 விரலுக்கு நடுவில் ஒரு ரேகை போகும் பொழுது செல்வந்தர் ஆக முடியாது. ஆனால் நடுவிரல் என்று சொல்லக்கூடிய, அதாவது பெருவிரல், ஆள்காட்டி விரல், அதற்கடுத்து வரக்கூடிய நடுவிரல் ரேகையில வந்து ஒரு ரேகை வந்து நடுவிரல் டச் பண்ற மாதிரி போச்சு அப்படின்னா நிச்சயமாக அவங்க பெரிய தனவந்தராகவும் பெரிய பிரபல்யமுடையவராகவும் நிச்சயமாக முடியும். அரசியலோட வந்து பார்த்தீங்கன்னா 50 வருஷம் சாதிக்க முடியாதவர் தன்னுடைய 51வது வயசுல திடீர்னு சாதனை பண்ணக்கூடிய, உங்களுடைய வாழ்க்கை எவ்வளவு சோதனையாக இருந்தாலும் அந்த வாழ்க்கை சாதனை வாழ்க்கையாக ஆகக்கூடிய ஒரு பக்குவத்தை இந்த ரேக சாஸ்திரத்தின் மூலமா நிச்சயமா தெரிஞ்சுக்கலாம். எது எப்படி இருந்தாலும் இல்லாத ஒரு ரேகை புதுசா வரப்போறது கிடையாதுங்க. இருக்கிற ரேகை பெரிதாகக்கூடிய தன்மையை நீங்கள் உணர முடியும். அந்த மாதிரியான ரேகைகள்ல முக்கிய ரேகை வரும்பொழுது உங்களுடைய வாழ்க்கையில முன்னேற்றமும் வந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தையும் நீங்க தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப அற்புதமா சொன்னீங்க சார், நன்றி. நவ கிரகங்களின் அணு கிரகமும் 5 பஞ்சபூதங்களின் ஆசீர்வாதமும் அனைவருக்கும் கிடைப்பதற்குண்டான பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் நன்றி. சர்வ மத ஜோதிட மகரிஷி ராஜயோகம் டாக்டர் கே ராம் PhD அவர்களை நேரில் சந்திக்க முன்பதிவிற்கு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி SRJ ஜெம்ஸ் ஜுவல்லர்ஸ், எண் 139, பன்னா பிளாசா, ஆற்காடு ரோடு, கோடம்பாக்கம், சென்னை 6,24,000. அலைபேசி எண்கள் 9940431377, 9677276129. தொலைபேசி எண் 0424849187. சிங்கப்பூர், மலேசியா, ஸ்ரீலங்கா மற்றும் வெளிநாடுகளில் உள்ளவர்கள் தொடர்பு கொள்ள +91 995299118. இமெயில் srjgem@gmail.com. வெப்சைட் www.srjgemsastronumero.com. ராஜயோகம்.